இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இல்ல ETFs இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நான் உங்ககிட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸை சூப்பர் சிம்பிளா அண்ட் பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதை எப்படி மேனேஜ் பண்றாங்க, என்ன ரிஸ்க் இருக்கு, என்ன ஃபீஸ் பே பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க, அண்ட் முக்கியமா இது யாருக்கு சூட் ஆகும்னு எல்லாத்த பத்தியும் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ உங்க 10 மினிட்ஸை கொடுங்க, நான் உங்களுக்கு இயர்ஸ் கணக்கா ஃபிகர் அவுட் பண்ண நாலேஜை இங்க கொடுக்க போறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லைன்னு கிளியரா சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி பிளான் பண்ற மாதிரி யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டுகெதரா ஒரு பட்ஜெட் பிளான் பண்றீங்க. அதுல ஃபுட், ட்ரிங்க்ஸ், டெக்கரேஷன்ஸ், கேக், மியூசிக்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து பை பண்றீங்க. ஒரே பர்சனுக்கு மட்டும் ஃபுல் எக்ஸ்பென்ஸ்க்கான ஸ்ட்ரெஸ் இல்லாம எல்லாரும் ஃபுல் ஃபன்னா என்ஜாய் பண்றாங்க. பிகாஸ் எல்லாரும் அமௌண்ட்டை ஷேரும் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஃபண்டும் ஒர்க் ஆகும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து மணியை கலெக்ட் பண்ணிட்டு அந்த மணியை ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட், பாண்ட்ஸ் மாதிரி அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க இண்டிவிஜுவலி மேனேஜ் பண்ண தேவையில்லை. ஃபண்ட் தான் ஹேண்டில் பண்ணும். ப்ராஃபிட்டும் சரி, லாஸும் சரி மத்தவங்க கூட நீங்க ஷேர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நாம என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் வித் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். சோஷியல் மீடியால ரொம்ப பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஜஸ்ட் புட் மணி இன் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ஃபர்கெட் இட்னு சொல்லுவாங்க. ஆனா அது என்ன? இண்டெக்ஸ் ஃபண்ட்னா ஸ்டாக் பிக் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. அது ஒரு மார்க்கெட் இண்டெக்ஸை காப்பி பண்ணும். இண்டெக்ஸ்னா என்ன? ஸ்கோர் போர்ட் மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் S&P 500, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல 500 பிக்கஸ்ட் கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்கும். கம்பெனி சைஸ் பெருசா இருந்தா வெயிட்டும் பெருசா இருக்கும். மார்க்கெட் நல்லா நடந்தா S&P 500ம் மேல போகும். டெக் கம்பெனிஸ் ட்ராக் பண்ண நாஸ்டாக் இருக்கு. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் எல்லாருமே அதுல இன்க்ளூட் ஆயிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ் பண்ண டவ் ஜோன்ஸும் இருக்கு. ஸ்மால் கம்பெனிஸ், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ், எமர்ஜிங் எக்கானமிஸ், எனர்ஜி, ஹெல்த் கேர் மாதிரி ஸ்பெசிபிக் செக்டர்ஸ்க்கு வேற வேற இண்டெக்ஸஸும் இருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் பாசிவ்லி மேனேஜர் ஆக்டிவ்லி பை செல் பண்ண மாட்டாங்க. அதனால ஃபீஸ் ரொம்ப லோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா 0.02%ல இருந்து 0.2% மாதிரி தான் இருக்கும். $1000 இன்வெஸ்ட் பண்ண ஜஸ்ட் 20 cents to $2 per year ஃபீஸ் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க்கும் கம்மி. பிகாஸ் மணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு கம்பெனிக்கு பேட் இயர்னா கூட ஃபண்ட் டோட்டலா அஃபெக்ட் ஆகாது. பையிங் அண்ட் செல்லிங் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் இருக்கு. ஸ்டாக்ஸ் மாதிரி ரியல் டைம்ல பை பண்ண முடியாது. மார்க்கெட் க்ளோஸ் ஆன அப்புறம் ஒன்ஸ் பர் டேக்கான பிரைஸை கால்குலேட் பண்ணுவாங்க. அதை தான் NAV, நெட் அசெட் வேல்யூன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், 11 AM ஆர்டர் போட்ட ட்ரேட் 4 PM மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிரைஸ்ல எக்ஸிக்யூட் ஆகும். ரியல் டைம்கான கண்ட்ரோல் இல்ல. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ரொம்பவே ஃபைன். சோ இது ஏன் பாப்புலர்னு பார்க்கலாம் வாங்க. லோ காஸ்ட், லோ எஃபர்ட் அண்ட் லாங் டேர்ம்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும். வாரன் பஃபெட் கூட இதையே ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி கலெக்டட் மணியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் டிஃபரன்ஸ் என்னன்னா இட்ஸ் ஆக்டிவ்லி மேனேஜ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பீட் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜரோ இல்ல ஒரு டீமோ பை செல் பண்ண டிசைட் பண்ணுவாங்க. பட் இதுல என்னன்னா ஹையர் ஃபீஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.5% to 1.5% ஆர் மோரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸ்டடீஸ் சொல்லுது மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டை பீட் பண்ண மாட்டாங்கன்னு. ஸ்டில் சம் பீப்புள் ப்ரிஃபர் திஸ் பிகாஸ் ஃபண்ட் மேனேஜர் ஸ்ட்ராட்டஜி மேல ட்ரஸ்ட் இருக்கு. ஆர் ஸ்பெஷல் செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் சிஸ்டமும் இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ட் ஆஃப் டேல ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நேம்ல ஹெட்ஜ் இருந்தாலும் இதோட கோல் இஸ் ஹையர் ரிட்டர்ன்ஸ். பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அதாவது வெல்தி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து மணியை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கரன்சிஸ், டெரிவேட்டிவ்ஸ்னு எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங், லெவரேஜ், அதாவது borrow money to invest அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுல ரிஸ்க் ரொம்பவே ஹை ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட் பிக் ஆகலாம், அதே சமயம் லாஸும் பெருசா ஆகலாம். இந்த மாதிரி ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்ல அக்ரெடிட்டட் இன்வெஸ்டர்ஸ் தான் ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் நெட் வர்த் அண்ட் இன்கம் ஹையா இருக்கணும். அண்ட் ஃபீஸ் இஸ் ஃபேமஸ் 2 and 20 மாடல். 2% annual management fee plus 20% profit share. And finally, ETFs, exchange traded funds. இது ஒரு ஹைபிரிட் ஃபண்ட், அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட் பிளஸ் ஸ்டாக் மாதிரி. லைக் ஸ்டாக்ஸ், ETFsல எக்ஸ்சேஞ்ச்ல ஹோல் டே ட்ரேட் ஆகும். பிரைஸ் ரியல் டைம்ல பார்த்து பை செல் பண்ண முடியும். And fees is very low, 0.03% to 0.75% expense ratio. Mostly passive index follow பண்ணும். S&P 500 இன்வெஸ்ட் பண்ண ETF யூஸ் பண்ணலாம்.
brokerage பிளாட்ஃபார்ம்ஸ்ல கமிஷன் ஃப்ரீயாவும் இருக்கும். நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கூட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் ETFs பெஸ்ட் சாய்ஸ். லோ காஸ்ட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், லாங் டேர்ம்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணலாம். ஒன்லி இஃப் உங்களுக்கு நிஜமாவே உங்க ஃபண்ட் மேனேஜர் ஸ்ட்ராட்டஜி மேல நம்பிக்கை இருந்தா. பட் ஃபீஸ் இஸ் ஹை அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட அன்சர்டனா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எப்பவுமே ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பிகாஸ் ரிஸ்க் ஹை அண்ட் ஃபீஸும் ஹை. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்க லைவ் எக்ஸாம்பிள்ஸ் தரம் பாருங்க. 2020ல பேண்டமிக் ஸ்டார்ட் ஆன உடனே மார்க்கெட் ஃபுல்லா கிராஷ் ஆயிடுச்சு. நம்ம இந்தியால சென்செக்ஸ் 42,000 இருந்துச்சு. ஃபியூ வீக்ஸ்ல 26,000 கீழே வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறமா 2021-22ல மார்க்கெட் ரெக்கார்ட் ஹையை ரீச் பண்ணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த டைம்ல டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒருத்தருக்கு என்ன நடந்திருக்கும்னு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்டர். ரவி 2009ல 5 lakhs இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டாரு. மார்க்கெட் 30% டிராப் ஆனா கூட அவர் பேனிக்ல செல் பண்ணல. அண்ட் 2021 எண்ட்ல வேல்யூ 7.5 lakhs ஆகிடுச்சு. பாசிவ் ஹோல்ட் பண்றது தான் பவர்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர். விக்ரம் 2021ல 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணாரு ICICI Prudential Technology ஃபண்ட்ல. இது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட். அவரோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் பிளஸ் எக்ஸ்போஷர் டு IT செக்டரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவரோட ஃபண்ட் மேனேஜர் டெக் பூம் ஆகிறத கண்டுபிடிச்சு இன்ஃபோசிஸ், TCS, HCL மாதிரி டாப் IT ஸ்டாக்ஸோட வெயிட்ட இன்க்ரீஸ் பண்ணாரு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1.25% ஆனுவலி. மேனேஜ்மெண்ட் பிளஸ் ஆப்பரேட்டிங் காஸ்ட். 2022 மார்க்கெட் டிப்ல குளோபல் டெக் செல் ஆஃப்னால NAV வேல்யூ டெம்பரரியா 20% கீழே வந்துருச்சு. விக்ரம் பேனிக் செல் பண்ணாம ஹோல்ட் பண்ணாரு. 2023-24ல ரிகவரி ஸ்டேஜ்ல இந்தியன் IT எக்ஸ்போர்ட்ஸ் ரைஸ் ஆன டைம்ல ஃபண்ட் NAV பவுன்ஸ் பேக் பண்ணி CAGR ரஃப்லி 18% per year அச்சீவ் பண்ணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெட் ரிசல்ட் ஆஃப்டர் 3 years என்னன்னா ஃபீஸ் டிடக்ஷன் எல்லாம் போக டோட்டல் வேல்யூ 4.5 lakhs ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போறது ஹெட்ஜ் ஃபண்ட் ஸ்டோரி. அருண் USAல ஒர்க் பண்ற ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர். 2019ல அவர் $5 million இன்வெஸ்ட் பண்ணாரு ஒரு ஃபேமஸ் குளோபல் ஹெட்ஜ் ஃபண்ட்ல. அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஃபண்ட் மேனேஜ் லெவரேஜ் யூஸ் பண்ணி கரன்சி ட்ரேடிங் பிளஸ் ஷார்ட் செல்லிங் ஆன் US ரீட்டைல் ஸ்டாக்ஸ் பண்ணாரு. ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2% ஆனுவல் மேனேஜ்மெண்ட் பிளஸ் 20% ப்ராஃபிட் ஷேர். 2020 பேண்டமிக் கிராஷ்ல மார்க்கெட் சடனா 30% டிராப் ஆன டைம்ல ஃபண்ட் மேனேஜர் ஷார்ட் பொசிஷன்ஸ் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ மார்க்கெட் ஓவராலா டவுன் ஆயிருந்த டைம்லயும் ஹெட்ஜ் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பிளஸ் 12% கெயின் ரெக்கார்ட் பண்ணுச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் 3 yearsல அருணோட $5 million about $6.8 million ஆயிடுச்சு. ஆனா ப்ராஃபிட் ஷேர் பிளஸ் மேனேஜ்மெண்ட் ஃபீ டிடக்ஷன் பண்ணதால நெட் கெயின் ரஃப்லி $1.4 million, அதாவது அரௌண்ட் 28% ஓவராலா கம்மி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ETF ட்ரேடர். மீரா சென்னையில ஃபுல் டைம் ஜாப் பண்ற ஒரு பார்ட் டைம் மார்க்கெட் என்தூசியாஸ்டிஸ்ட். 2022 ஸ்டார்டிங்ல நிப்டி 50% இண்டெக்ஸ் லெவல்ல அரௌண்ட் 17,000 இருக்கும்போது அவங்க 2 lakh இன்வெஸ்ட் பண்ணாங்க நிப்பான் இந்தியா நிப்டி BEES ETFல. ரீசன் இஸ் மார்க்கெட்ல இன்ட்ராடே பிரைஸ் சேஞ்சஸ் ட்ராக் பண்ணிட்டு ஷார்ட் டேர்ம் ஸ்விங்ஸ்ல ட்ரேட் பண்ண பிளெக்சிபிலிட்டி வேணும்னு நினைச்சாங்க. பை அண்ட் செல் டைமிங். மார்ச் 2022ல குளோபல் நியூஸ்னால மார்க்கெட் டிப் ஆன நேரத்துல மீரா எக்ஸ்ட்ரா 50,000 ஆட் பண்ணாங்க அட் நிப்டி 15,800 லெவல்ல. அண்ட் ஆக்டிவ் ட்ரேடிங் ETF ஸ்டாக் மாதிரி எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் ஆகுறனால மீரா டெய்லி பிரைஸ் பார்த்து பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜூலை 2022ல நிப்டி பவுன்ஸ் பேக் 17,200க்கு வர நேரத்துல அவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 30,000 யூனிட்ஸ் செல் பண்ணி ப்ராஃபிட் செக்யூர் பண்ணாங்க. அண்ட் ரிமைனிங் யூனிட்ஸ் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் ஃபீஸ் பாத்தீங்கன்னா brokerage ஆல்மோஸ்ட் 0, அதாவது டிஸ்கவுண்ட் broker யூஸ் பண்ணாங்க. And ETF expense ratio was just 0.05%, அதாவது it was very low. By mid 2024ல அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ரஃப்லி 3.5 lakhs தான். பட் ஓவரால் கெயின் பாத்தீங்கன்னா 25% in 2 years. இப்போ நீங்க நல்லாவே புரிஞ்சுட்டு இருப்பீங்க நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பட் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் மைண்ட் செட் அண்ட் கோல் செட்டிங் பிஃபோர் இன்வெஸ்டிங். டு பி வெரி ஃப்ராங்க், நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி என்ன கோல்னு யோசிக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் டேர்ம் வெர்சஸ் லாங் டேர்ம் 1 to 2 yearsக்கு தான் டார்கெட்னா நீங்க ஈக்விட்டி ஹெவி ஃபண்ட்ல போக கூடாது. 5+ yearsனு லாங் டேர்ம் பிளான் இருந்தா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் பிராட் ETFs நல்ல சாய்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. கார்த்திக் அண்ட் சங்கீதா
கார்த்திக் வெட்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கு 2 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணாரு. சோ அவர் டெப்ட் ஃபண்ட் ஆர் லோ ரிஸ்க் ஹைபிரிட் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். லாங் டர்ம் வெல்த் பில்ட் பண்ண சங்கீதா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்டா 4 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸையும் டேபிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற வாங்க. கம்பேரிங் ஆல் 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சைட் பை சைட். அண்ட் இந்த டேபிள்ல 5 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அகைன்ஸ்ட் எவ்ரி டைப் ஆஃப் ஃபண்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி கிளியரா கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேனேஜ்மெண்ட். இது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பாசிவாவும், மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆக்டிவாவும், ஹெட்ஜ் ஃபண்ட்ல அக்ரெசிவ் ஆர் பிளெக்சிபிளாவும் அண்ட் இடிஎஃப்ல மோஸ்ட்லி பாசிவா இருக்கும். அண்ட் ஃபீஸ் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 0.02 to 0.2% வரைக்குமோ, மியூச்சுவல் ஃபண்ட்ல 0.5% to 1.5% வரைக்குமோ, ஹெட்ஜ் ஃபண்ட்ல 2% plus 20% ப்ராஃபிட் ஷேர் ஆகும், இடிஎஃப்ல 0.03 to 0.75% ஆகும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் ரிஸ்க். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மார்க்கெட் இஸ் ஆவரேஜ், மியூச்சுவல் ஃபண்ட்ல இட்ஸ் ஸ்லைட்லி ஹையர், ஹெட்ஜ் ஃபண்ட்ல இட்ஸ் வெரி ஹை அண்ட் இடிஎஃப்ல மார்க்கெட் இஸ் ஆவரேஜ். அடுத்து நம்ம பார்க்க போற ஃபீச்சர் லிக்விடிட்டி. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எண்ட் ஆஃப் டே என்ஏவி, மியூச்சுவல் ஃபண்ட்ல எண்ட் ஆஃப் டே என்ஏவி, ஹெட்ஜ் ஃபண்ட்ல லாக் இன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் இடிஎஃப்ல ரியல் டைம் இன்ட்ராடே ட்ரேடிங். அண்ட் ஃபைனலி நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் டைப் வெர்சஸ் ஃபண்ட் டைப். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் அண்ட் லாங் டேர்ம்க்கு, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் தோஸ் பிலீவிங் இன் மேனேஜர் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் ஹெட்ஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அக்ரெடிட்டட் ஹை நெட் வர்த் உள்ளவங்களுக்கு மட்டும். ETF பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஃப்ரம் பிகினர்ஸ் டு ட்ரேடர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா நம்ம டெய்லி பூஸ்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.